ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 25வது வீடியோ. நம்ம வீடியோ ஆரம்பித்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சு இது வந்து 25th வீடியோ. ஓகே, 25th வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து. ஸோ அதே மாதிரி நிறைய பிகினிங் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்து வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ நான் என்னோட வியூ என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட வியூ கிடையாது. நீங்கள் வந்து என்னோட அனாலிசிஸை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சொந்தமாக உங்களோட ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து 25th வீடியோனால நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அந்த ஸ்டாக் மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்லாம் புதுசு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து எதுவும் அப்டேட் பண்ணல. பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வந்து அப்டேட்ஸ் வந்து எல்லாம் டெலிகிராம் குரூப்பில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துக்கு திருப்பி ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் 250 பாயிண்ட்ஸ் டார்கெட் இதில் வந்து சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து 40 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லேருந்து நான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சைடு வேஸாக தான் இருந்துச்சு. ஓகே, மார்க்கெட்டில் ஒரு பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் வந்து பெருசாக எதுவும் வரல. ஓகே, வந்த மூவ்மெண்ட் வந்து பெருசாக எதுவும் வரல. அதனால் மார்க்கெட் எல்லாம் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சைடு வேஸாக தான் இருந்துச்சு. ஸோ வரப்போகிற வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரம் சைடு வேஸாக இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக்கில் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி வந்து எப்போ ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல புதன்கிழமை என்னோட என்ட்ரி இதில் வந்து ஆயிருச்சு. பிகாஸ் வேலைக்கிழமை வந்து ஹாலிடே இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். வேலைக்கிழமை வந்து ஹாலிடே இருந்துச்சு. ஸோ புதன்கிழமை நான் என்னோட என்ட்ரி வந்து இதில் இருந்துச்சு. என்ட்ரி எடுத்தோடனே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஃபால் வந்துச்சு. ஸோ ஃபால் வரும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன பேனிக்காக தான் இருந்துச்சு. நான் எடுத்தோடனே மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து நான் ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, 26 பாயிண்ட் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லியாக ஃபாலோ பண்ணதுனால நான் வந்து இந்த ஸ்டாக் அவுட் எக்ஸிட் பண்ணல. ஸோ மறுநாளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைக் பார்க்க முடிஞ்சது. ஓகே, 22 பாயிண்ட் கிட்ட ஒரு ஸ்பைக் பார்க்க முடிஞ்சிருக்குது. ஸோ 22 பாயிண்ட்டில் ஆல்மோஸ்ட் 24 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்களும் நோட் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல எதுக்கு ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா விப்ரோவில் பார்த்தோம். ஓகே, விப்ரோ லிமிட்டடில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அப்சைடில் வந்து மூவ்மெண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு டார்கெட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்னோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தாலும் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் இருந்தாலும் நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட என்ட்ரி எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தான் நான் இதில் வந்து என்ட்ரி பண்ணேன். ஓகே, திங்கக்கிழமை வந்து நான் வெயிட் பண்ணேன் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி. பட் கீழே வரல. ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து இன்சைட் கேண்டில் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்சைட் கேண்டில்னால் என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்சைட் கேண்டிலை பற்றி தெரியாதவங்க ப்ளீஸ் பேசிக் வந்து லைட்டாக கற்றுக்கிட்டு வந்துருங்க. அப்படி இல்லை பேசிக் உங்களுக்கு நமக்கு வந்து பேசிக் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் இப்போ ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் வந்து பேசிக்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா 28 பாயிண்ட் 100 பாயிண்ட் என்னோட டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 28 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் எடுத்த ஸ்டாக் வந்து 3 ஸ்டாக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ளஸில் தான் இருக்கிறோம். ஸோ எந்த ஸ்டாக்கை எடுக்கலை, அப்புறம் எந்த ஸ்டாக் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி. ஓகே, பவர் ஃபின் கார்பரேஷன். ஓகே, பவர்
ஃபின் கார்ப்பரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக எதுவும் மூவ்மெண்ட்டில் ஓகே நான் முதல்ல சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடு வேஸாக தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக் வந்து பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் இல்லை ஸோ அதே மாதிரி தான் பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது பட் இந்த வாரம் அடுத்த வாரம் இதே ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைனில் தான் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மூவ்மெண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்கிங் செக்டர் அப்புறம் கவர்மெண்ட் செக்டர் 3 செக்டர் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கிறோம் ஸோ நல்ல மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இதிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 14 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய என்ட்ரி வந்து செவ்வாய்க்கிழமை என்ட்ரி பண்ணேன் இதில் வந்து என்ட்ரி எடுத்தோன்னே மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சு நான் வந்து வெயிட் பண்ணேன் 21 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் பயம் இல்லை ஸோ 21 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கொடுத்துச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம எஸ்எல் கிட்ட வரைக்கும் வரல அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பைக் கொடுத்து இப்போ ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் இருக்குது ஓகே ஸோ இதையும் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ 4th ஸ்டாக் ஓகே 5th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஸோ ஐஆர்எஃப்சி மட்டும்தாங்க நான் வந்து எடுக்கலை இந்த ஐஆர்எஃப்சி ஸ்டாக் வந்து நான் எதுக்கு எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வியூ வந்து என்ன இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் இதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்துச்சுன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னோடய என்ட்ரி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஓகே இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்து தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பட் கடைசி வரைக்கும் இது மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோசிங்காக கொடுக்கல ஸோ அதனால் இது வந்து நான் நெகட்டிவில் வந்து வச்சு நான் வந்து மைண்ட் செட்டில் வச்சு இது வந்து நான் ட்ரேட் வந்து எடுக்கல பிகாஸ் இது வந்து ஒரு திங்கக்கிழமை இது வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இது எடுக்கலை ஸோ இதை மட்டும் நம்ம ஐஆர்எஃப்சி மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம உள்ளே என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஓகே ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஆர்எஃப்சி என்ன ஸ்டாக் ப்ரைஸோட என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ ஒரு 178 ரூபா கிட்ட இருந்துச்சு ஐ திங்க் ஸோ அதே ரேஞ்சில் தான் 200 ரூபா கிட்ட தான் இந்த ஸ்டாக்கும் இருக்குது ஸோ நம்ம ஸ்டாக்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 400 500 மேக்ஸிமம் 3000 வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ நம்ம பார்க்குற ரொம்ப சின்ன ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ டபிள்யூ பேட்டர்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா டபிள்யூ பேட்டர்னா என்னென்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் டபிள்யூ பேட்டர்ன் இஸ் அ புலிஷ் பேட்டர்ன் மார்க்கெட் எப்போ இந்த டபிள்யூ பேட்டர்னோட நெக் லைனை பிரேக் பண்ணுதோ ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புலிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா திருப்பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் இங்கேருந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்து க்ளோசிங் இது கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நினைப்பேன் ஸோ இதுக்கு மேலே என்னோட என்ட்ரி கொடுத்துச்சுன்னா ஒரு சின்னதாக 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே 30 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து டார்கெட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப நல்ல ஸ்டாக் இந்த இடத்துல எனக்கு வந்து தெரியுது ஸோ இதோட நம்ம இந்த ஸ்டாக் வீடியோ வந்து முடிக்கிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் உங்களோட வியூ கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்